we have to understand எங்களுக்கு தெரியணும் how to think in English. அதே போல யூஸ் fillers. ஃபில்லர்ஸுங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் திங்க் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு மொமெண்ட் தேவைப்படுது எங்களுக்கு. என்ன பேச போகிறோம், what to say and how to say. இங்கிலீஷில் how to sayக்கு திங்க் பண்ணுறதுக்கு நேரம் எடுக்கல, what to sayக்கு மட்டும் எடுக்கலாம். அப்போ what to say என்று சொல்லி வரும்போது அந்த கேப்பில் என்ன பாயிண்ட்ஸை நாம் கதைக்கலாம்ங்கிறதுக்காக வேண்டி எடுக்கிற நேரம் தான் அந்த நேரம். அதை நாங்கள் ஃபில்லர்ஸை நாங்கள் பாவிக்கலாம். என்னென்ன ஃபில்லர்ஸை பாவிக்கலாம் என்று சொல்லி அந்த கேப்பில் யோசிக்கலாம். வெல், அந்த கேப்பில் கொஞ்சம் யோசிக்கலாம். ஓகே என்று சொல்லி நீங்கள் அந்த கேப்பில் யோசிக்கலாம். யூனோ, அந்த கேப்பில் யோசிக்கலாம். ஆக்சுவலி தென் யூ கேன் டாக் அபவுட் இட். அப்படி நீங்கள் ஆங்கிலத்தை பேச முற்படும் போது நீங்கள் ஃபில்லர்ஸை பாவிச்சு ஆங்கிலத்தை பேசலாம். ரைட்? எக்ஸாம்பிள், okay, today I'm going to talk about அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலி I have no any idea about it. ஸோ நீங்கள் அந்த இடத்துல அந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு முற்படும் போது உங்களுக்கு தெரியாங்கிறத அப்படி நீங்கள் யோசிச்சு சொல்லலாம். யூனோ, I have a very good understanding on how to speak English. Now I'm learning a lot. You know, there are so many things we have to learn in English. அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம், இன்னொன்று சொல்லி நீங்கள் பேச வேண்டிய சப்ஜெக்டை பேசலாம். ரைட்? இதைத்தான் நாங்கள் சொல்கிறது இங்கிலீஷில் ஃபில்லர்ஸ் என்று சொல்கிறது. அப்போ நீங்கள் இங்கிலீஷில் ஃபில்லர்ஸை பாவிச்சு நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு ஆங்கிலத்தை பேசுகிறதுக்கு முற்படலாம். அது உங்களை ஆங்கிலம் சரளமாக